ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக ஈஸியாக்கிடலாம். ஈஸியாக இருந்தால் மட்டும் போதுமாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அது மாதிரி தான் இந்த மீல் ப்ரெப் வீடியோ இருக்க போகுது. வாங்க வீக்லி மீல் ப்ரெப் வீடியோ உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீக்லி மீல் ப்ரெப்பில் நான் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வச்சு தாங்க. சீ ஃபுட்ஸில் அதிகமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனால் அதை அடிக்கடி எடுத்துக்க முடியாதவங்க இது போல் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடியை செஞ்சு வச்சுட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒமேகா 3 கம்ப்ளீட்டாக இதிலிருந்தே கிடைக்குங்க. செய்யும்போது எப்படி இருக்குமோன்னு தாங்க செஞ்சேன். டேஸ்ட்டுக்கு குறையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நான் ஒரு கப் அளவு போட்டிருக்கிறேன். நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக சடப்புடன்னு வெடிக்கும், அது வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை போகும், இல்லை லைட்டாக கசப்பு தட்டும். ஃப்ளாக்ஸ் சீட் பொரியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது விலையுமே கம்மி, ஆனால் ஹெல்த் பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே போகலாம். ஹார்ட்டுக்கு, கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ரொம்பவே அதிகம். ப்ரோட்டீனு, ஃபைபர்னு எல்லாமே இருக்குங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக சவுண்டு கேட்டோன்னு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது போல் எந்த பொடி அரைச்சாலும் சரிங்க, அந்த வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் தான் அரைப்பேன். அப்போ தான் வீக்லி வேறு பொடியை ஆல்டர்னேட்டிவாக எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க முடியும். இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வீக்கு கரெக்டாக இருக்காங்க. 3 பேர் இருக்கிறோம், கரெக்டாக முடிச்சிருவோம். பிளேட்டில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு இது போல் வறுத்துக்கோங்க. எகெயின் இது கூட பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கே தெரியும், வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் ரொம்ப சத்து அதிகம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே இது மாதிரி கருப்பு உளுந்தையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாக்ஸீட் பொடி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை மேலே போடுறதுக்கு, அப்புறம் சுடு சாப்பாட்டு கூட நெய் ஊற்றி இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட அருமையாக இருக்குங்க. எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகம், அதுக்கப்புறம் மிளகு போட்டு இது கூடவே ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாம் பாப்பாவும் சாப்பிடுவா, அதனால் ஒரு 6 மிளகா மட்டும் போடுறேன். இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு பெரட்டி கொடுத்தா காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த பொடி அரைச்சாலும் சரிங்க, அதுக்கு சேர்த்துற உப்பு இது போல் வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் உப்புலேருந்து நீர் வராமல் இருக்கும், பொடியும் கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பேன் சூட்லேயே கொஞ்சமாக புளியை இது போல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாகி வந்துடும். இந்த புளி இருந்தாலே போதுங்க நான் எடுத்துக்க குவான்டிட்டிக்கு. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ளாக்ஸீட் பொடி ரெடி ஆயிரும். இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க, ஏன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால. இப்போ இந்த பொடியை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். எப்போவுமே அதை போட செரிமானத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஃப்ளாக்ஸீட் நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம், இல்லை இதுக்கு பேர் ஆலிவ் விதைன்னு எழுதியிருப்பாங்க. எப்பயுமே இந்த மாதிரி பொடியை குறகுறப்பாக அரைச்சா தாங்க நல்லாயிருக்கும்னு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாப்பாவுக்கு 2 வயசு முடிஞ்சுதுங்க. இப்போ எல்லா பொடியுமே இது போல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான பொடியை கொடுத்து பழக்கிடுங்க. ஏர்டைட்டான ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 30 நாள் வரைக்குமே தாங்கும். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துருக்குறேங்க. இது கூட நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகா 3 எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா காரசாரமாக சுருக்குன்னு இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சியோட கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 பல் மட்டும் பூண்டு ஆட் பண்ணால் போதும். கூட கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே புதினா செடி இருக்கிறதுனால வேணுங்கிறப்ப கிள்ளி யூஸ் பண்ணிக்கிறதுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். செஞ்சன்னைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது கூட தயிர் ஆட் பண்ணலாங்க. ஆனால் நான் ஒரு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன், தயிர் ஆட் பண்ணல. இது கூடவே 1/2 எலுமிச்சம்பழம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாங்க. தயிர் எதுக்குன்னா அந்த பச்சை கலர் நிறம் மாறாமல் இருக்கும், அதுக்கு தான். நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தயிர் வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நல்லா நான் ஈஸியாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்குங்க. சூப்பராக க்ரீன் சட்னி ரெடி ஆயிருச்சு. க்ரீன் சட்னி வச்சு நீங்கள் சாண்ட்விச் செஞ்சாலும் சரி, காரப்பொரி செஞ்சாலும் சரி, பானிபூரின்னு என்ன வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி க்ரீன் சட்னி செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னாவே அந்த வீக்கில் அதிகமாக சாலட்ஸும் சாண்ட்விச்சும் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் சட்னியோட பேர் தாங்க, ஒரு 5-6 வரமிளகாயை நல்லா சுடுதண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஊற வச்சிடுறேன். நல்லா சாஃப்டாகி வந்துடுங்க. இப்போ அந்த மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடணுங்க. நீங்கள் சின்ன பழங்காட்டி இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ இது கூடயே ப்ரெட்டு துண்டு ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரெட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், அதுக்காக தான். இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. சர்க்கரையும் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த சட்னி பார்த்திங்கன்னா காரம், இனிப்பு, புளிப்புன்னு எல்லாம் கலந்துருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ஸ்பைஸியாக கார சட்னி ரெடி ஆயிருச்சு. 2 சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக டக்குன்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செஞ்சிடலாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அரைச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சு 5 நாள் யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம்.
அடுத்தது என்னென்னு பார்த்துடலாமாங்க. நான் சொல்கிறத ஒருக்க செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. நானே செகண்ட் டைமுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக பிஸ்தா, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் பூசணி விதை, அப்புறம் மெலன் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை, சூரியகாந்தி விதை, உங்களுக்கு என்ன நட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கங்க. இதுதான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்லாம் நான் போடலை, நீங்கள் அது கூட போட்டுக்கோங்க. நல்லா வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு. நெய்யெல்லாம் இது இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் வந்து ஒரு தடத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். இது கூட பேரிச்சம்பழம் அல்லது வந்து இன்றைக்கி எனக்கு கரெக்டாக வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லைங்களா, ஸோ இந்த கிரேப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். உலர் திராட்சை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பேரிச்சம்பழம் கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பக்கம் ஆறட்டுங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணுறேன். நம்ம எந்த அளவுக்கு நட்ஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மேலே கோட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாக்லேட் எடுத்துக்கலாம். கூடவே வந்து பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் இல்லை அப்படின்னா கீ ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் இது போல் மெல்ட் பண்ணிக்கோங்க. அடியில் சுடுதண்ணி வச்சு மேலே ஒரு கிண்ணத்தில் சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அதான் டபுள் பாயிலிங் மெத்தடு. இப்போ வந்து எல்லாம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. நான் பேரிச்சம்பழம் இல்லைங்காட்டி ஸ்வீட் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். அதுலேருந்தே வர ஆயில் வந்து நல்லா லட்டு பதில் பிடிக்கிற மாதிரி ஈஸியாக வருங்க. அந்தளவுக்கு ஆயில் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நம்ம லட்டாவும் பிடிக்கல, நம்ம இஷ்டம் தான். நான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக செய்யலாமே அப்படின்னு சொல்லி இது மாதிரி பர்ஃபி மாதிரி போடலான்னு சொல்லி நல்லா தட்டி விட்டேன். டைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை ஆட் பண்ணிடலாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன், குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நட்ஸ்லாம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இது போல் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாக்லேட் இருக்கிறங்காட்டி சாப்பிட்ருவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் கார்னிஷ்காக வந்து பிஸ்தாவை வந்து இது போல் வந்து ஷட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு சாக்கோபார் வந்து நமக்கு கிடச்சிரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. குவான்டிட்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறையா கூட செஞ்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு செட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சா கூட நல்லா சாக்லேட் டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து நீட்டாக கத்தியில் கட் பண்ண வரும்னு நினச்சேன். ரொம்ப தின்னாக இருக்கிறங்காட்டி அங்கங்கே உடஞ்சிதுங்களா, ஸோ சின்ன சின்ன பீஸாக உடச்சி அப்படியே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பாப்பா இது எடுக்க கரெக்டாக முடிச்சிருந்தாளுங்களா, வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு உடைக்கவே விடல. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. நட்ஸ் அப்படியே கொடுத்தா ஒன்றும் சாப்பிட தெரியாதுங்க. ஆனால் இது மாதிரி கொடுத்தங்காட்டி கம்முன்னு சாப்பிட்டுட்டாங்க. சாக்லேட் வந்து ரேராக இது மாதிரி டார்க் சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி அப்பப்போ வந்து சாக்லேட் வச்சு வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கடையில் வேணும் அப்படின்னு கேட்குற எண்ணமே வந்து குறைஞ்சி போயிடும் குழந்தைங்களுக்கு. எப்பவுமே வந்து ஸ்நாக்ஸையுமே வீக்லி மீல் ப்ரெப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேங்க. ஏன்னா அதிகமாக வந்து கடையில் போய் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ரெண்டு ஸ்நாக்ஸாக நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேட்கும்போது டக்குன்னு எடுத்து கொடுத்துர்லாங்க. அதுக்காக தான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் ஒன்று செஞ்சுட்டோம், காரம் ஒன்று செய்யணும் இல்லைங்க. கொஞ்சமாக வந்து பூண்டை வந்து தட்டி வச்சுக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரா பூந்தி தாங்க. இது வந்து செய்யறது ரொம்ப சிம்பிள், வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். அதனாலேயே நான் அடிக்கடி செஞ்சுருவேன். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், பாப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லா குட்டீஸ்க்குமே பிடிக்கும். ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோணுங்க. ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்போவே மூஞ்சிற மாதிரி இருக்கிறத விட இது மாதிரி ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸை அடிக்கடி செஞ்சு வச்சுக்கோங்க. 1 கப் அளவு கடலை மாவு, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியில் அங்கங்கே இல்லாத மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம். நீங்கள் அரிசி மாவு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா கடுக்கு முடுக்குன்னு கெட்டியாக போயிடும். அளவாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வந்து உடச்சுட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. செய்யறதுக்கு டைம் இல்லைன்னு கடையில் வாங்கி கொடுக்குறேங்க. ஆனால் என்ன எண்ணெயில் பொரிக்கிறாங்களோ அது இதுன்னு யோசிச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு இது செய்யறதுக்கு வந்து நிஜமாவே ரொம்ப ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே போதும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட் டைமுக்கு செய்யும்போது உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு இது இருக்கும். அதே 2 3 செஞ்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடும். காரா பூந்தி செய்கிற மாதிரியே ஸ்வீட் பூந்தி இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னொரு மீல் ப்ரெப் வீடியோவில் இந்த ஸ்வீட் பூந்தி ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த பூந்தி குழியில் வந்து உழுகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு துளி இது மாதிரி போட்டு பாருங்கள். கீழே ஒட்டாமல் டக்குன்னு மேலே வந்துருச்சு அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் சூடாக இருக்குன்னு அர்த்தம். இது செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து போடணும். இல்லைன்னா அடியில் போய் ஒட்டிக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு அந்த பூந்தி அந்த கரண்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு தொலைவனிங்க அப்படின்னா சூப்பராக அழகழகாக உளுந்துருங்க. நல்லா இதெல்லாம் 2 கரண்டி, ஒவ்வொரு அடசலுக்கு 2 கரண்டி தேவைப்பட்டது. ஒவ்வொரு வாட்டியுமே இது போல் அடியில் இருக்கிற மாவை தொடச்சி வச்சுருங்க. அப்போ தான் வந்து மாவு வந்ததுக்கு கெட்டியாகாமல் இருக்கும். நல்லா திருப்பி விட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு அடசல் மட்டும் கொஞ்சம் தீய விட்டுட்டேன். அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பதத்தில் எடுத்துட்டேன். ஒன்று இப்போ ஒட்டின மாதிரி இருக்குங்க. அதுவே நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து உடச்சி விட்டுக்கலாம்.
தண்ணிக்குள்ளேயே இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக ஒரு அந்த மஞ்சள் பதத்துலேயே எடுத்துடலாங்க. பாருங்க இந்த பதத்துலேயே எடுத்துட்டாவே கரெக்டாக இருந்தது. இருக்கிற கடலை மாவுலாம் இது மாதிரி பூந்தி பொரிச்சு எடுத்துக்கங்க. எல்லாம் பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொட்டி வச்சிருக்கிற பூண்டை இது மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த கார பூந்திக்கு அதோட ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட்டே வரும். இது கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இது கூட அவல், முந்திரி பருப்புன்னு என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நிலக்கடலையோட ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு காரமெல்லாம் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சமாக மேலே உப்பு காரம் தூவினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மொறுன்னு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பிரச்சனையே இல்லை. வேணால் நீங்கள் பல்காக கூட செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மெயினாக அரிசியில் தோசை மாவு ஆட்டி வச்சா ஒரு வாரமும் அதையே சாப்பிட்றவங்க தான் நம்மள நிறைய பேர் இருப்போம். நாங்களும் முதல்ல அப்படி தான் இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, கூடவே கொஞ்சமாக இட்லி அரிசி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 டம்ளர், 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது நல்லா கழிஞ்சிட்டு ஓவர் நைட்டு ஊற விட்டுறலாங்க. இது நல்லா ஊறி வரட்டும். அப்பப்போ வந்து இது மாதிரி அடை தோசைக்கு ஆட்டி வச்சுக்குவோங்க. இது செஞ்சு ஆட்டி வச்சோம் அப்படின்னா 2 நாள்லேயே மூச்சிருவோம். இது ரொம்ப புளிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வேணால் நான் கொஞ்சம் வெள்ளை தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுக்குவேன். இல்லைன்னா மில்லட்ஸில் அது மாதிரி மாற்றி அரைச்சிக்குவோம். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஆட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி துண்டு, கூடவே சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், சில பேர் சின்ன வெங்காயம் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் வந்து எனக்கு தோசை மேலே தூவுகிற கூட பிடிக்கும். அதனால் வந்து சின்ன வெங்காயம் இப்போதைக்கு நான் போடலைங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்தாலும் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் குவான்டிட்டி அதிகமாக இருக்குங்காட்டி வந்து மாவு வந்து கிரைண்டர்லேயே போட்டேன். நல்லா ஆடி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோன்ற ஓரத்தில் முன்னாடியே வந்து உப்பு போட்டுடலாம். இல்லைன்னா வெளியே எடுத்து உப்பு போட்டு கலக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ பாரு நான் உப்பு எப்பவுமே இது மாதிரி உள்ளேயே போட்டுருவேன். நல்லா நைஸ் ஆயிடுச்சுங்களா. இனி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இது வந்து சீக்கிரமே புளிச்சு வந்துடும். ஒரு 4 to 5 மணி நேரம் இருக்கும்போதே வந்து நல்லா புளிச்சு வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சு வந்துருக்குதுன்னு. வெறும் ஒரு 5 மணி நேரம் தான் ஆச்சு. அது இப்போ இருக்கிற சம்மருக்கு சொல்லவே வேணாங்க. இந்த அளவுக்கு புளிச்சிருச்சுன்னா டக்குன்னு வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபர்மெண்ட் ஆகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசையை வார்த்து எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வருங்க. இதில் வந்து கம்ப்ளீட்டாக அரிசியே யூஸ் பண்ணாமல் கூட செய்யலாங்க. ஆனால் எனக்கு அரிசியை கொஞ்சமாவது 1 டம்ளராவது அரிசி போட்டால் தான் வந்து எனக்கு ஒட்டாமல் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால வந்து நான் கொஞ்சம் அரிசியும் இது கூட ஆட் பண்ணிக்குவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் ரிச்சான தோசைன்னா இதுதாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடை தோசையை. எனக்கு என்னமோ அந்த அடை தோசைக்கு எப்பவுமே நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 3.5 மணி நேரம் தாங்க ஆச்சு. இத்தனைக்கும் நான் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணேன். நீங்கள் வீடியோ எடுக்காமல் டக்குன்னு செய்யும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் போது ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் பார்த்த எல்லா ரெசிபீஸுமே கொஞ்சம் யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதாங்க இந்த வாரத்தோட மீல் பிளான் சார்ட்டு. இது வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்ன மீல் ப்ரிப் பண்ணனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீக்லி சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நான் செஞ்சு வச்சுருக்கிற அந்த ரெட் சட்னி அதை வச்சு அதிகமாக சாண்ட்விச் அண்ட் சேலட்ஸ் வந்து இந்த வீக்லி இருக்கிற மாதிரி இருக்கும். பூந்தி செஞ்சு வச்சுருக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீக்லி மீல் பிளானை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடுத்து இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam. Happy meal prepping.